Taste the Daily. புதுச்சேரியில் 6 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி 6 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற மறியலால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தானாம்பாளையத்தில் பாஜக பிரமுகர் ராமு என்பவரின் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி செயல்படுகிறது. இதில் பணியாற்றும் ஆசிரியர் மணிகண்டன் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் அளித்துள்ளார். மாணவியின் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அந்த பள்ளியை சூறையாடினர். அத்துடன் ஆசிரியர் மணிகண்டனையும் ராமுவையும் கைது செய்ய கோரி புதுச்சேரி கடலூர் சாலையில் 6 மணி நேரத்திற்கு மேலாக மறியலில் ஈடுபட்டனர். மேலும் ஆசிரியர் மணிகண்டன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனிடையே அங்கு வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வத்திடமும் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், துணைச் செயலாளர் குமுதன் ஆகியோர் பொதுமக்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பள்ளி ஆசிரியரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சிறுமிக்கு நியாயம் கேட்டு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் போராட்டம் நடத்தினர். தானாம்பாளையம் தனியார் பள்ளி ஒன்றில் 1ஆம் வகுப்பு பயிலும் 6 வயது சிறுமி அப்பள்ளி ஆசிரியர் மணிகண்டனால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார். ஆவேசமடைந்த பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட பள்ளியை சூறையாடி சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. சம்பந்தப்பட்ட பள்ளிக்கும் சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயம் கேட்டும் ஆசிரியர் மற்றும் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்தும் நல்லவாடு, மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அச்சிறுமிக்கு உரிய நீதி கிடைக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயம் கிடைக்கணும். அதே போல் என் தப்பு செஞ்ச ஆசிரியருக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் யாரும் தொழிலுக்கு போகாமல் அடையாளமாக இன்றைக்கி தொழில் மறியல் செஞ்சுருக்கோம். இது போன்ற நிகழ்ச்சி பாண்டிச்சேரியில் இன்றைக்கி வேறு எங்கேயும் நடக்கக்கூடாது. அதனால் தப்பு செஞ்ச அந்த ஆசிரியருக்கு யார் யாரெல்லாம் அதுக்கு உடந்தையாக இருந்தாங்களோ அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்.